விட்டு வெளியே வருவதே சவாலாக இருந்த காலகட்டத்தில் 1973ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்த முதல் பெண் காவலர் என்ற பெருமையை பெற்றவர் சிசிலி. தனது திறமையாலும் அர்ப்பணிப்புடன் கூடிய பணியினாலும் பணியில் சேர்ந்த 4 ஆண்டுகளிலேயே, அதாவது 1977இல் தமிழ்நாட்டின் 2வது பெண் உதவி ஆய்வாளராக பதவி உயர்வும் பெற்றார். தனது பணிக்காலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் குற்றங்களை தடுப்பதிலும் மிகச்சிறந்த பங்களிப்பை காவல்துறையில் சிசிலி வழங்கியது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்காக பல்வேறு பதக்கங்களையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் சிசிலி. குறிப்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து உயரிய விருதுகளையும் பாராட்டுகளையும் சிசிலி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1973இல் முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில் பெண்களை பொதுப்பணிகளில் அமர்த்தி அதிகாரப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நாட்டின் முதல் பெண் காவல் படை உருவாக்கப்பட்டது. அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 20 கான்ஸ்டபிள்கள் உருவாக்கப்பட்டனர். அந்த படையில் முதல் காவலராக தேர்வானவரே சிசிலி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அப்போது மத்தியில் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான ஆட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வர முடியும் என்ற உலகளாவிய அரசியல் பார்வை இந்தியாவிலும் எதிரொலித்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண் காவலர்கள் படை உருவாக்கப்பட்டது மிக முக்கிய கவனத்தை பெற்றது. தனது பணிக்காலத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் சிறப்பாக பணியாற்றிய சிசிலி இறுதியாக சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவின் ஆய்வாளராக பணியாற்றி கடந்த 2005ஆம் ஆண்டு பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். தற்போது பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நேரத்தில் ஆண்களின் கோட்டையாக கருதப்பட்ட காவல்துறையில் அன்றே சிங்கப்பெண்ணாக சிசிலி செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.